யார கேட்டுறா இப்ப நீ தாலி கட்டின? நான் யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்டா? ஏன்டா அது என்ன உன்னோட ஒய்ஃபா? என்னடி பண்ணி வச்சிருக்க? டேய், ஏதாவது என் வைஃப போடி வாடின்னு பேசுன உனக்கு மரியாதை அவ்வளவுதான்டா. ஏய் உன் ஃப்ரெண்ட் அடி வாங்கியுமே திருந்த மாட்டானடா. நீ வேறமா கம்முனு இருமா. என்ன மரியாதைலாம் வருது? அம்மா தாயே கொஞ்ச நேரம் கம்முனு இரு. உன் ஃப்ரெண்ட் கீழ விழுந்துட்டு இருக்கான் தூக்காம கூட என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ போய் அடி வாங்குறியா? என்னமோ சொன்னா இது எங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்னு இப்ப என்ன ஃப்ரெண்டுக்காக போய் அடி கூட வாங்க மாட்டியான்னு? அதுக்குன்னு ஃப்ரெண்டுக்காக அடியெல்லாம் வாங்க முடியுமா? போமா நீ அங்கிட்டு. என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்? என் ஃப்ரெண்ட் விஷத்தை குடிச்சா அத கூட நீ செய்ய மாட்டியா? உன் ஃப்ரெண்டு குடிச்சானா நானும் குடிக்கணுமா? கொஞ்ச நேரம் கம்முனு இரு. என்ன மரியாதை குறையுது? கதி ஐயோ கம்முனு இருமா. மரியாதை தானா வரணும். இனிமே வரல அவ்வளவுதான். இருடா உனக்கு இன்னைக்கு சூரியன் கிட்ட போய் சொல்லி உன்னை சாவடிக்கல அவ்வளவுதான்டா. ஏமா என்ன நீ பழி வாங்குற நோக்கத்திலே இருக்க போல. நீ தான ஃபர்ஸ்ட் தூக்குனே நம்ம ஹீரோ மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த. தெரியாம பண்ணிட்டேன்டா ஒரு தப்ப. ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு போலாம். என்னடி நீ தாரா சொன்னா கேளு மரியாதையா வீட்டுக்கு வா. ஏய் இன்னொரு டைம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என் வைஃப மரியாதை இல்லாம பேசாத. தாலி கட்டினா உன் வைஃப் ஆயிருவாளா? டேய் இங்க தட்டினா அங்க ரோஷம் வருதோ? உனக்கு மரியாதை அவ்வளவுதான். போயிரு பேசாம. ஏற்கனவே இந்த நிலைமையில நிக்கிறது உன்னாலதான். பேசாம போயிரு. இருக்கு கோவத்தை என்கிட்ட அடி வாங்கிருவ போல. பேசாம போயிரு. மரியாதையே இப்ப என் பின்னாடியே வர நீ. நான் ஏன்டா வரணும்? வர முடியாதுடா மவனே. இப்ப நீ வரல போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவா. மரியாதையே வர. சரிடா போலீஸ் கிட்ட போடா. டே வாடா போயிடலாம். 8 நெடுங்க இருக்காங்கடா. அவ்வளவுதான்டா மூடிக்கிட்டு வாடா. தவணா நீ இப்போ என்னால வர முடியாது. 8 நெடுங்க எப்படி இருப்பாங்கன்னு நீ பாக்கல. இப்ப வர முடியுமா முடியாதாடா? இப்ப வருவேன்னு நினைக்கிறேன். வரேன்டா போடா. எல்லாத்துக்கும் அடிச்சாதான் வருவீங்க போல. வாடா பின்னாடியே. தாரா வா போலாம். போலாமாங்க? போய் தொலையலாம். தாரா வா. ஏய் வரேன்டி போடி. ஏய் பின்னாடியே வரியா என்ன பண்ற? வரமா போய் தொலை. வரேன். என்ன? ஐயோ வரமா போமா. அட கையில கத்தி வச்சிருந்தீங்க. அதான் உன் ஃப்ரெண்ட் அடிக்கும் போது எங்கேயோ என் மேல விழுந்து என் கத்தியவே நவுத்தி விட்டானே. அப்புறம் என்ன? சரி சரி மூடிட்டு வா. பின்னாடியே வாங்கடா ஓடிராதீங்க. ஆனாலும் இந்த தாராவை கொழுப்புடா. ஒரு நாள் அவளை வச்சுக்கிறேன். என்ன பேசுற? ஒண்ணும் இல்லம்மா. தாரா இந்த மாலையை கொஞ்சம் பிடி. நீங்க கொடுங்க நான் பிடிச்சுக்கிறேன். ஐயோ நீங்க கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க ப்ளீஸ். ஏன்டி அவர்ட்ட கொடுக்கலாம்ல. இப்போ நீ வாங்க போறியா இல்லையா? கொடுத்து தல வாங்க. ஏய் சும்மா தான் நிக்கிறேன். இந்த மாலையை பிடி. ஏய் என்னடி? என்ன மூடிட்டு பிடி. பிடிக்க சொல்ற உன் ஃப்ரெண்ட. அத வாங்கடா. நானாவது பிடி. அண்ணா 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 அண்ணா. தாரா கூப்பிடுற மாதிரியே இல்ல. ஆமா நான் எனக்கும் கூப்பிடுற மாதிரியே தான் இருந்துச்சு. அண்ணா எங்க இருக்கீங்க? இது தாராவோட வயசு தான். வெளில போல வாங்க. அண்ணா நீங்க போங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு. சரிம்மா நீ கூப்பிட்டு வேணா வெளில நிக்கிறேன். தாரா கௌசி எங்கம்மா இவ்வளவு நேரம் போயிருந்தீங்க? நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஊருக்கு போயிட்டு கொண்டாடிட்டு இருந்தேன். ஏன் எங்களை காப்பாத்த வரல? முதல்ல சாரிடா. உங்களையும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சாரிடா. சாரிடா. நான் போதும். நாங்க சும்மா தான் சொன்னோம். என்னடா நீங்க எங்க போயிருந்தாலும் நாங்க தேடி வந்திருக்கோம். நாங்க அப்பயும் தேடணும்டா. சாரிடா. ஐயோ நாங்க தான் வந்துட்டோல விடுங்க. ஆமாண்டா சாரிடா. எங்களை மன்னிச்சிருங்கடா. ஐயோ அண்ணா விடுங்க. நான் தான் சொல்லிட்டேல விடுங்க. மன்னிச்சிருடா ப்ளீஸ்டா. சரி நம்ம முதல்ல போய் அங்கே போய் உட்காரலாம். சரி சரி விடுங்க விடுங்க. அப்புறம் என்னங்க நாங்க தான் விடுங்கன்ட்டோம். சும்மா சும்மா சாரின்னு கேட்டுட்டு என்னன்னா அர்த்தம்? உங்களுக்கு என்ன தெரியுமா எங்களை கடத்த போறாங்கன்னு? விடுங்களேனா. எங்க மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லையா தாரா கௌசி? நான் எங்களுக்கு எப்படின்னா கோவம் இருக்கணும்? எங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் விடுங்கண்ணா. அம்மா நம்ம தூங்கலைங்க. உள்ளார இருக்காங்கடா. வருவாங்க. இப்பதான் சங்கீதா கூப்பிட்டு போயிரு. ஐயோ உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமாண்ணா? நாங்களும் தான்டா. சாரிடா. நான் ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா பார்க்க மட்டும் போயிரும். சரி 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 சரி. அண்ணன் மேல கோவமே இல்லை எங்க 2 தங்கங்களுக்கும். ஆமா என் 2 தங்கங்களுக்கும் கோவமே இல்லை என் மேல. நான் உங்க எல்லாத்து மேலயும் எனக்கு கோவமே இல்லை. நான் சுத்தமா உங்க மேல கோவமா இருக்கோம்னா? ஏன் என்னாச்சு? நாங்க என்ன பண்ணோம்? ஆமா நான் உங்க மேல கோவமா இருக்கோம். ஐயோ என்னடா ஆச்சு? இந்த 2 பேருக்கு கோவம் போகணும்னா நீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி தரணும். இவ்வளவு தானே வாங்கி கொடுத்துடலாம். எங்க தங்கச்சிக்கு இல்லாமையா? அம்மா நான் ரொம்ப பசிக்குது. ஐயோ பசிக்குதா? சரி வாங்க சாப்பிட போலாம். நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன். ஆமா கௌசி என்ன கழுத்துல தாலி? அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியுதானா? இப்பதான் பார்த்தா என்னாச்சு? பாறாங்குடியில தள்ளி விட்டானா தாரா. எல்லாம் இந்த தாரானாலதான். நான் என்ன பண்ண? அவனுங்க ஏதாவது பண்ணானுங்களா? சொல்லுங்க. நாங்க ஏதாவது பண்றோம் அவனுங்கள? ஐயோ நான் அப்படியெல்லாம் இல்லனா. அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்க? அதுல தான ஒரு பெரிய கதையே இருக்கு. கவின் இருக்கான்ல, நான் என் கழுத்துல கத்திய வச்சுட்டு கௌசல்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மிரட்டினால இவளும் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தாளானா. அச்சோ அவன் தான் தாலி கட்டினதா? இரு அவனுக்கு இருக்கு. ஐயோ நான் முழுசா கேளுங்க இருங்க. சொல்லுடா என்னாச்சுன்ட்டு. இதுக்கு மேல என்ன முழுசா கேட்கணும்? சொல்லு நீ. இருங்க நான் பேசுறது முழுசா கேளுங்க. சரிடா சொல்லுடா. சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கு. அதான் கதிர் வந்தாங்க. கதிர் அது யாருமா? எங்க பாட்டிக்கு சொந்தக்காரங்கனா. யார் தான் கல்யாணம் பண்ணுது? அதான் பேர் சொன்னே. அந்த கதிர் தான் கல்யாணம் பண்ணாங்க.
இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்த தாரா அப்போ? அப்படி கேளுங்கண்ணா, பல்ல காட்டிட்டு இருந்தேன். ஆனா இல்லண்ணா, கதிர் மட்டும் வந்து தாலி கட்டலன்னா கண்டிப்பா அவன் கட்டியிருப்பானா என் கழுத்துல கத்திய வச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, கதிர் நல்லவர் தான். அதெல்லாம இவன் எனக்கு தெரிஞ்சவர் தான், நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லடா. என்னன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்க. நல்ல பையன் தானடா விடுறா. அண்ணா அம்மா அப்பா கிட்ட எல்லாம் என்னன்னா சொல்லுவேன், எனக்கு மாப்பிள்ளை வேற பாத்துருக்காங்க, நான் என்னன்னா சொல்லுவேன். கவலைப்படாதடா, நாங்க வந்து பேசுறோம், கவலைப்படாத. அம்மா அப்பா கிட்ட பேசுவீங்க, அந்த வேலன் கிட்ட. அது யாரா வேலன்? எனக்கு பார்த்த மாப்பிள்ளை தானே, அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? இத்தனை நாளா பேர் தெரியாதுன்னு. அது சும்மா சொன்னேன்டி, பாத்தியா இல்லையா நீ? சரி விடு கௌசி, நம்ம எல்லாம் பாத்துக்கலாம் விடு, நம்ம எல்லாம் சொல்லி பேசிக்குவோம். நான் அம்மா அப்பா பாவம், நான் திட்ட மாட்டாங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பேசிக்கலாம் விடு. ஆனா நீங்க அண்ணனுங்களா கதிரை பிடிச்ச நேரம் நீங்க அடிச்சிருக்கணும்னா. எப்படா அடிக்க முடியும்? அவரே நல்லவர், எப்படி அடிக்க முடியும்? ஆமாண்டா, அதுவும் இவனுக்கு தெரிஞ்சவர். இவனே நல்லா இருக்கும் போது அவரும் நல்லாதான்ப்பா இருப்பாரு. விடு. ஆமாண்டா விடு, பாத்துக்கலாம் நம்ம. என்னன்னா நீங்க போங்கண்ணா. சரி விடுறா, பாத்துக்கலாம். அவர் கல்யாணம் பண்ணலன்னா இந்த கவின் கல்யாணம் பண்ணிருப்பாரு, பரவாயில்லையா? நான் அதுக்குன்னு. சரி விடுறா பாத்துக்கலாம். சரி நீங்க போய் ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, நான் அந்த கவினையும் சத்யாவோ பாத்துட்டு வரும். சரிண்ணா. சூர்யா நீங்க மட்டும் போவேன், இங்க இருங்க. என்னாச்சு? நானும் போயிட்டு வரேன். இல்லண்ணா சூர்யா, நீங்க இருங்க, எங்க கூட இருங்க. இல்ல சூர்யாவும் வரட்டும் விடுங்க. இல்லண்ணா வேணாண்ணா, சூர்யா இங்கே இருக்கட்டும். இல்ல கௌசி, நான் போயிட்டு வந்தேன் விடு. சொன்னா கேட்க மாட்டீங்க சூர்யா, போங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க போய் பார்த்து தெரிவிங்க, போங்க. அதுவும் சொல்லிட்டு கோவத்துல யாரும் கைய நீட்டிடாதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ போ. சரிண்ணா, கோவத்துல அடிச்சிடாதீங்க, பார்த்து பத்திரமா. ஏற்கனவே அடி வாங்கிட்டாங்க, பார்த்து பத்திரம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க 2 பேரும் போங்க. சரி. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? நான் எப்படா உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்? சீ, பணத்துக்காக தான் என் கூட இருந்திருக்க. உன்னை நம்பி தானே எல்லாத்தையும் சொன்னேன். சீ, ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. தைரியத்துலடா எங்க தங்கச்சியை கடத்தின நீ. டேய் ஓவரா பேசாத. யாரா நீங்களா? நாங்க எல்லாம் உங்க அண்ணன்டா. அண்ணனா இருங்க, என்னமோ இருந்துங்க. எதுக்குடா என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சீ, பொண்ணுங்களை கடத்தி வச்சுட்டு கல்யாணம் பண்ற நீ எல்லாம் எங்கடா இருக்க? தூ. நான் கல்யாணம் பண்ணலடா, அதான் ஒருத்த வந்து கெடுத்துட்டானே. இவனுக்குலாம் இப்படி பேசக்கூடாதுடா. ஆமாண்டா, இவனுக்கெல்லாம் இப்படி பேசக்கூடாது. டேய் மேல கைய வச்சா நீ அவ்வளவுதான்டா. ஏய் டேய் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி அடிக்கிற? நீ அதுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கணும்டா. பாக்காதீங்க சூர்யா, அவனுக்குலாம் இன்னொரு 4 அடி போட்டிருக்கணும். உஸ்பேத்தி விட்டுருக்கியா பின்னாடி நின்று? அவன் ஏற்கனவே கோபத்துல இருக்கான், வாயை மூட்டு நின்று. அந்தன்னு வச்சுக்கோ, 4 அடி போட்டுருவேன், வாயை மூடிட்டு நின்று. அடிச்சிட்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. டேய் என்னையே அடிச்சிட்டியாடா நீ? ஆமாண்டா, என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோடா. ஆனா இவனுக்கெல்லாம் பாத்தியாடா, இன்னும் அடிச்சுமே இவெல்லாம் திருந்தல. இவெல்லாம் திருந்த மாட்டான்டா, திருந்தவே மாட்டான். இனிமே எங்க தங்கச்சி கிட்ட வச்சுக்கிட்டா உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. இவனால பாக்காத, போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குடுறா. ஏய் வேண்டாடா, விடுறா. போனா போது ஃப்ரெண்டா போயிட்டானே விடு. இன்னொரு வாட்டி வம்பளுக்கிட்டோம் அப்புறம் இருக்கு இவனுக்கு. ஆமாண்டா விட்டுங்க, இன்னொரு வாட்டி வம்பளுக்கிட்டோம் அப்புறம் இருக்கு இவனுக்கு. காவியா அம்மா எல்லாம் எங்க இருக்கீங்க? ஒரே நிமிஷம் டி வரோம். சீக்கிரம் வாங்க. தாரா, கௌசி, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பரா இருக்கோம் டி, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம். சாரி டி. ஆமாடி சாரி டி. அடுத்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா டி? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தெரியுமா எங்களை கடத்த போறாங்க. நீ ஏன்டி இப்படி சாரி சாரின்னு கேக்குறீங்க? இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருந்துச்சுல. அதான் நாங்க வந்துட்டோம், எதுக்கு பயப்படுறீங்க? இனிமே நம்ம எல்லாம் ஹாப்பியா இருக்கணும் டி. ஆமாடி, இனிமே ஹாப்பியா இருக்கணும். சரி விடுங்க, 7 டேஸ் இருக்கு, அதுல நம்ம ஃபுல்லா ஹாப்பியா இருக்கோம். நீங்க கிடைச்சதே எங்களுக்கு ஒரு ஹாப்பி, அவ்வளவுதான். விடுங்க. சுடும் மனமோ நங்கமனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாகை தன்னன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உண்டு சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லை. ஆமா கேக்குறேன், அந்த கார்த்தி போய் அடிக்கலையே. நீ வேற அதெல்லாம் அண்ணனுங்க போய் அடிச்சிட்டே வந்துட்டாங்க. அவன் 2 நாளா எந்திரிக்க முடியாம இருந்தா தெரியுமா? அச்சச்சோ, ஏண்டி? அப்புறம் உன்னை காணாங்கும் போது அவனாலதான் 2 நாள் உடம்பு வேற சரியாம இருந்துச்சு. எப்படி நாங்க நம்புறது? அதுக்கு அடிச்சுட்டாடி வருவீங்க. அடிச்சுட்டு வந்தாங்கன்னு சந்தோஷப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்கலன்னு கொழுப்படி. அப்புறம் உன்னை காணான்னு சும்மா இருப்பாங்க நினைச்சு அண்ணனுங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க, அதுவும் கரெக்ட் தான். என்னால பாவலடி. அப்புறம் அவங்க 2 பேத்தையும் காணாங்கும் போது சும்மா இருப்போம் நினைச்சியா எங்களெல்லாம்? அதுக்குன்னு போய் அவனை அடிச்சு கேட்கணுமாடி? ஆமாண்டி, மிரட்டியே கேட்டுக்கலாம்லடி. மிரட்டி கேட்டு சொல்லல, அதான் அடிச்சோம். சரி யார் உங்களை கடத்துனது? வேற யார்? அந்த கவின் சத்யாதா. அந்த கிறுக்கனுங்களாடி கடத்துனாங்க. ஆமாண்டி கீதா, அந்த கிறுக்கனுங்க தாண்டி கடத்துனாங்க. சரி ஒண்ணும் ஆகலல்ல. ஒண்ணும் ஆகல விடுங்க. அவனுங்களா திருந்தவே மாட்டானுங்களாடி. பா, அவனுங்க திருந்தவே மாட்டானுங்கடி, பைத்தியக்காரனுங்கடி அவனுங்க. நல்லா அடி போட்டுக்கலாம். நீ வேற இப்ப போய் அண்ணனுங்களா அடி போட்டிருப்பாங்க. அதை விட என்ன வருத்தம்னா, சூர்யாவோட ஃப்ரெண்டு தாண்டி அது. சூர்யா எப்படி நம்பி தானே சொல்லிருப்பாங்க. சே, அவன்லாம் இப்படி இருக்கிறதுல என்ன சை? சூர்யாவோட ஃப்ரெண்ட் உண்மையா சொல்றியா? ஆமாடி, சூர்யாவோட ஃப்ரெண்டா? காலையில தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாடி, அந்த சூர்யாவோட ஃப்ரெண்டு தாண்டி இதெல்லாம் பண்ணது. சரி விடு, சூர்யானா தான் நம்ம கிட்ட வந்துட்டாங்களா, விடு நம்ம பாத்துக்கலாம். எப்படியும் 4 அடி விழுந்திருக்கோண்டி. ஆமாமா, அண்ணனுங்களா போயிருக்காங்க. 4 அடி இல்ல 10 அடி கூட விழுந்திருக்கோண்டி அவனுக்கெல்லாம். தேவைதாண்டி அவனுக்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே ஏமாத்திருக்கா. சூர்யா நான் எவ்வளவு பாவம் தெரியுமா? ஆமாண்டி,
சை